வரக்கூடிய மார்ச் 2026க்குள்ளே கோச்சாரத்தில் வக்கரமாக இருக்கக்கூடிய சனி பகவானும் குரு பகவானும் சில திடீர் யோகங்களையும் திடீர் இழப்புகளையும் தர காத்திருக்காங்க. உங்கள் ராசி லக்கணத்துக்கான யோகங்கள் என்ன, அவயோகங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும், யோக பலனை அதிகமாக்கிறதுக்கும், கெடுபலனை குறைக்கிறதுக்கான வழிபாடுகளும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். மேச லக்கணத்திற்கு தற்போது கோச்சாரத்தில் குரு பகவான் 4இல் நின்று வக்கரமாகி சுயசாரம் பெற்று 3ஆம் இடத்தை நோக்கி வருகிறார். இந்த 3-4 அப்படிங்கிற அமைப்பில் பார்த்திங்கன்னா 4ஆம் இடம் இடம், வண்டி, வாகனம் இதை சொல்லும். 3ஆம் இடங்கிறது பத்திரப்பதிவு, டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்களை சொல்லும். அப்போ புதுசாக வீடு, இடம், நிலம் வாங்குபவர்களும் ஏற்கனவே இருக்கக்கூடிய வீடு, இடம், நிலம், வாகனம் இதை ஏதாவது ஒரு மாற்றத்துக்கு உட்பட்டு வேறுத்தவங்களை விற்கிறதோ, புதுசாக வாங்குறதோ, செகண்ட் ஹேண்டில் வாங்குறதா இருந்தாலும் சரி, புதுசாக வாங்குறதா இருந்தாலும் சரி, ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த டயத்தில் இந்த இடத்துல உங்களுக்கு யோகமும் இருக்குது, அவயோகமும் இருக்குது. ரொம்ப கவனமாக இருந்து யோகமான பலன்களை பெற்றுக்கணும். ஏன்னா இதை வாங்கக்கூடிய யோகம் இருக்கும்போது தான் அதில் வரக்கூடிய பிரச்சனைகளும் இருக்கும். அப்போ அந்த யோகத்தை முழுசாக அனுபவிக்கணும் அப்படிங்கிற அமைப்பில் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது நடக்கட்டும். இந்த வீடியோக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பை பொறுத்து உங்கள் ராசி லக்கணத்துக்கான முழுமையான தகவல் அடங்கிய வீடியோ, அதாவது இந்த காலகட்டத்தில் எந்த நேரத்தில் எதை செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற வீடியோ போகலான் இருக்கோம். அப்படி உங்களுக்கு டீட்டெயிலான வீடியோ வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் டிவி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டி ஃபார் டீட்டெயில், வி ஃபார் வீடியோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு போங்க. உங்கள் டீட்டெயில்டு வீடியோ விரைவில் வரும்.